மகரம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். மகரம் ராசி அன்பர்களுக்கு குரு பலன் இருக்கு. குரு 7ஆம் வீட்டிலே அமர்ந்து உங்கள் ராசியை பாரி செய்து கொண்டிருக்கிறார். குரு பலன் இருக்கும்போது கோடி தோஷங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் 3ஆவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு அனைத்திலும் வெற்றிகள் உண்டு. பார்த்தீங்கன்னா 2ஆவது வீட்டில் ராகு, 8ஆவது வீட்டில் கேது, சர்ப்ப கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளது. அடுத்த 4 மாத காலம் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வார். இதுவரை குடும்ப சூழ்நிலை நன்றாக இல்லை, நிதி நெருக்கடி பற்றாக்குறையாக இருக்குது, வேலை உத்தியோகம் சார்ந்து ஒரு பிரச்சனை இருக்குது. நல்ல நேரம் எப்போ வரும், நல்ல நேரம் வருமா வராதா, சந்தோஷம் கிடைக்குமா கிடைக்காதா, வசதி வாய்ப்பு வருமா வராதா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. வாங்க சுக்கிர பெயர்ச்சி பலன் விரிவாக தெளிவாக காணலாம். ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். 2026ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 1/9/2026 முதல் 2/1/2027 வரை ஒரு 4 மாத காலம் துலாம் ராசியில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். காலபுருஷனுக்கு 2 7ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் கன்னிராசியில் நேசமும் மீனம் ராசியில் உச்சமும் பெறக்கூடியவர். சுக்கிர பகவான் அப்படின்னாலே அன்பு, பாசம், காதல், காமம், வண்டி, வாகனம், வீடு, ஆடம்பர வசதி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர். சுக்கிரன் அப்படின்னாலே ஒரு மனிதனுக்கு சந்தோஷம், நிம்மதி, சுகம் இப்படிதான். ஜாதகத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்த பார்த்த கிரகத்தின் வழி சுக்கிர பகவான் நன்மை தீமைகளை வழங்கக்கூடியவர். மனிதன் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை வழிதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை வழிதான் ஒரு மனிதனுடைய பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் இருக்கிறது. மனிதன் வசதியா வாழணும், ஊர் உறவுகளிடம் நல்லா கௌரவமா இருக்கணும் அப்படின்னு தான் வியர்வை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருக்கிறாங்க. வேலை கிடைக்கணும், அது அரசு உத்தியோகமாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாத்தியம் பெற்று கொண்டிருக்கிறார்கள். அவங்கவுங்க நேர அடிப்படையில் வசதி வாய்ப்புகள் அமைகிறது. சுக்கிர பகவான் ஜாதகத்தில் சேர்ந்த பார்த்த கிரகத்தின் வழி அப்படி எதிராக திருப்பி விடக்கூடிய ஒரு கிரகம். பணம் சம்பாதிக்காமல், வியர்வை சிந்தி உழைக்காமல், நோகாமல், அதாவது பிக் பாயிட் அடிப்பது, நகையை திருடுவது, கடத்துறது, பொய் பித்தலாட்டம் பேசி ஏமாற்றுவது, பார்த்தீங்கன்னா தனக்கு கிடைக்கல அப்படிங்கிறத இவங்க தன்மேல பழிபாவம் வந்தாலும் சரி, நம்ம எப்படியாவது அதை அபகரிக்கணும், வசதியாக வாழணும் அப்படின்னு திருட்டு குணத்தையும் இந்த சுக்கிர பகவான் தான் ஏற்படுத்துகிறார். காதல் விவகாரங்களில் காதல் கைகூடவில்லை என்றால் கொலையும் பண்ணுறாங்க. கணவன் மனைவிக்குள் ஒரு நல்ல அந்நியம் இல்லை, கணவன் மனைவிக்குள் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கொலையும் பண்ணுறாங்க. தனக்கு கிடைக்காத, தனக்கு கைகூடாத தன்னுடைய வசதி வாய்ப்புக்கு சுக்கிரன் எதிராக திருப்பி விடக்கூடிய ஒரு கிரகம். சுக்கிர பகவான் அசுர குரு. நவ கிரகங்களில் சுக்கிரன் அசுர குரு. மனிதனுக்கு கிடைக்காத ஆசைகளை, கைகூடாத தன்னுடைய வசதி வாய்ப்புகளை தான் எப்படியாவது அபகரிக்க வேண்டும் அப்படின்னு அசுர குணத்தையும் மனிதர்களுக்கு ஏற்படுத்தி விடுகிறார். சுக்கிர பகவானை பற்றி என்னுடைய ஜோதிட ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நான் கண்டுபிடித்திருக்கிறேன்.
மனிதனுடைய குடும்பம், பணம், காசு, வசதி வாய்ப்பு, செல்வாக்கிற்கும் சுக்கிரன் தான் அதிபதி. குற்றம் செய்துவிட்டு, கொலை செய்துவிட்டு, சிறை, ஜெயில் தண்டனை அனுபவிப்பதற்கும் சுக்கிரன் தான் வந்து காரகம். மகரம் ராசி அன்பர்களுக்கு 5, 10ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன். உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் தொழில், ஜீவன, கர்மஸ்தானாதிபதியாகவும், பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதியாகவும் சுக்கிர பகவான் இருக்கிறார். 5, 10ஆம் வீட்டிற்கு சுக்கிரன் அதிபதியாக இருக்கும்போது மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பா வந்து விவசாய நிலம், சொத்துக்கள் உண்டு. விவசாயத்துல ஆடு, மாடு, கோழி, நாய், பூனை இப்படி வந்து அதிகமான வளர்ப்பு பிராணிகள் நீங்க வந்து வளர்த்துவீங்க. மகரம் ராசி அன்பர்கள் 10ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து ஆட்சி பெறுகிறார். மகரம் ராசியில் பிறந்தவர்கள் எப்போதுமே வந்து நீங்க செய்யற வேலைக்கு நீங்க தான் முதலாளி. நீங்க வந்து முதலாளி மாதிரி அப்படியே கம்பீரமா நின்றுக்கிட்டு அந்த வேலை செய்ய, இந்த வேலை செய்ய, இப்படி செய்ய, அப்படி செய்யணும் மற்றவர்களை அதிகாரப்படுத்துவீங்க. சுய ஜாதகத்தில் 10ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தாலே அவங்க வந்து மற்றவர்களை அதிகாரப்படுத்துவாங்க. தான் வந்து சுகமா நோகாம இருக்கக்கூடிய அமைப்பும் சுக்கிரன் 10ஆவது வீட்டிலே இருக்கக்கூடிய ஜாதகர்கள் தான் வந்து வேலை செய்யலனாலும் மற்றவரிடம் வேலை வாங்குவதில் இவங்க வந்து அதிகாரம் மிக்கவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் சிம்மத்துக்கும் 10ஆம் அதிபதி சுக்கிரனாக வரும்போது சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் முதலாளியாக ஒரு 100 பேர், 200 பேர், 500 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவில் அவங்க வந்து முதலாளி ஆயிடுவாங்க. நீங்கள் வந்து முதலாளி ஆகவில்லை என்றாலும் நீங்கள் செய்கிற தொழிலுக்கு நீங்கள் தான் வந்து முதலாளி. மற்றவர்களிடம் கண்டிப்புடன் வேலை வாங்குவீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி அவங்க வந்து வேலையை செய்து முடிக்கணும். மகரம் ராசிக்கு 5, 10ஆம் அதிபதி ஆட்சி பெற்று அடுத்த 4 மாத காலம் செல்லும்போது ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலுக்கு வேலையாட்கள் பற்றாக்குறை இல்லாமல் கிடைக்கும். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் நல்ல வெள்ளாமை பண்ணிக்கலாம். ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, மாட்டு பண்ணை இந்த மாதிரி வந்து உங்கள் விவசாயத்தில் உபரி வருமானங்களை பெருக்கிக் கொள்ளலாம். சுக்கிரன் 10ஆவது வீட்டிலே ஆட்சி பெற்றிருக்கும் போது உங்கள் தொழிலுக்கு வேலையாட்கள் பற்றாக்குறை இல்லாமல் கிடைப்பாங்க. உங்கள் வேலையை வந்து உங்கள் பிள்ளைங்க, மகன், மகள்கள் உங்கள் வேலையை உங்களை வந்து செய்ய விட மாட்டாங்க. அவங்களே வந்து எல்லா வேலையும் முதன்மையாக முன்னின்று செய்து முடிப்பாங்க. நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி உங்கள் பிள்ளைங்க உங்கள் வேலையை நீங்கள் நினச்ச மாதிரியே செய்து முடிப்பாங்க. 10ஆம் வீட்டிலே 10ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கும் போது மகரம் ராசினர்களுக்கு விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருந்தீங்கன்னா இப்போ வந்து பூ விளைச்சல் அதிகரிக்கும். பூ விலையும் அதிகமாக வைக்கும். விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிக வருமானம், நல்ல லாபம். விவசாயத்தில் நல்ல வெள்ளாமை பண்ணி மார்க்கெட்டில் கொண்டு போய் அதிக விலைக்கு விற்கலாம். நல்ல லாபம் பார்க்கலாம். 10ஆவது வீட்டிலே சுக்கிரன் ஆட்சி பெற்று செல்லும் போது அடுத்த 4 மாத காலம் உங்கள் ராசிக்கு 7ஆவது வீட்டிலே செவ்வாய் நின்று நேசமாக நின்று சுக்கிரனை பார்வை செய்யும்போது வேலை செய்யக்கூடிய இடத்தில், தொழில் செய்யக்கூடிய இடத்தில், கூட வேலை பார்க்கக்கூடியவர்களிடம், உங்கள் தொழிலாளர்களிடம் நீங்கள் வந்து சண்டை போட்டுக்குவீங்க, பிரச்சனை பண்ணிடுவீங்க. நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உயர் அதிகாரிகளிடம், முதலாளிகளிடம் நீ என்ன சம்பளம் கொடுக்குற, நீ என்ன எனக்கு வேலை சொல்கிற அப்படின்னு பிரச்சனை பண்ணுவீங்க, சண்டை கட்டிக்குவீங்க. வேலை பார்க்கக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கூட வேலை பார்க்கக்கூடியவர்களிடம், தொழிலாளர்களிடம் மகரம் ராசி என்பர்கள் ஒரே கண்டிப்பாக நீங்கள் இருந்தீங்கன்னா, அதிகாரப்படுத்தினீங்கன்னா அவங்களிடம் பிரச்சனை வந்து இந்த காலகட்டத்தில் சண்டை சச்சரவுகள், காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு கூட செல்ல வச்சிடும். 10ஆவது வீட்டிலே 10ஆம் அதிபதி ஆட்சி பெற்று செல்லும் போது பூர்வீக சொத்து சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டுச்சுன்னா இந்த காலகட்டத்தில் முழுசாக வந்து நிவர்த்தியாகும். உங்கள் பக்கம் வந்து தீர்ப்பு வந்து சாதகமாக வரும். கேஸ் வந்து முழுசாக முடிஞ்சு போயிடும். இதுவரை அசிங்க, அவமானம், கெட்ட பெயர், ஊர் உறவுகளிடம் கடன் வாங்கிட்டு கடன் திருப்பி கொடுக்க முடியல,
ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஒரே வேதனையாக இருக்குது, ஒரே குழப்பமாக இருக்குது, ஒரே நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கடனை கொடுத்துருவீங்க, கடனை கட்டிடலாம், அசிங்க அவமானத்திலிருந்து மீண்டு வந்துடுவீங்க, கோர்ட்டு கேஸு வில்லங்கங்களிலிருந்து மீண்டு வந்துடுவீங்க. 10வது வீட்டிலே சுக்கிரன் ஆட்சி பெற்று செல்லும்போது நீங்கள் மற்றவருடன் பிரச்சனை பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கனாவே, சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு 10ஆம் வீட்டில் வரக்கூடிய சுக்கிர பகவான் தொழில் வளர்ச்சியை உண்டாக்குவார். உங்கள் குழந்தைகளுக்கு இப்போ திருமண வயதில் இருக்கிறாங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும். உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல சம்பாத்தியம் வருமானம் கிடைக்கும். நல்ல செல்வாக்குள்ள காலகட்டம் மகரம் ராசி என்பதற்கு 2027ஆம் வருடம் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வரை ஒரு 4 மாத காலம் சுக்கிர பகவான் 10வது வீட்டிலே ஆட்சி பெற்று செல்லும் போது மகரம் ராசி என்பதற்கு ஒரு செல்வாக்கான காலகட்டம், நல்ல நேரம் வந்துருச்சு. 10வது வீட்டிலே சுக்கிரன் ஆட்சி பெற்று செல்லும் போது மாமனார் மருமகன் இதே பிரச்சனை போயிட்டு இருக்குது, மாமனாருக்கு மருமகனுக்கும் ஒத்து வரல, ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் ஒத்து வரும். மாமனார் மாமியார் வழியில் மகரம் ராசி என்பதற்கு ஒத்தாசை ஒத்துழைப்பு கிடைக்கும். சீர்வரிசை சீர்சனத்தி தாராளமாக உங்களுக்கு செய்வாங்க. மகரம் ராசியில் பிறந்த இளைஞர்கள் திருமண வயதில் இருக்கிறீங்கன்னா இப்போ கல்யாணம் நடக்கும். மாமனார் மாமியார் வழியில் நல்ல மரியாதை இந்த காலகட்டத்தில் மகரம் ராசி என்பதற்கு கிடைக்கும். உங்கள் மாமனார் மாமியார் நல்லா செல்வாக்கா வசதி வாய்ப்பாக இருப்பாங்க. கர்ம ஜீவனஸ்தானத்திலே சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று செவ்வாய் பார்வையில் இருக்கும்போது அடுத்த 4 மாத காலம் பங்காளிகள் வழியிலோ அல்லது மாமனார் மாமியார் வழியிலோ ஒரு கர்ம காரியங்கள் நடக்கும். கர்ம காரியங்களுக்கு சென்று வரதுக்கான வாய்ப்புகளும் மகரம் ராசி என்பதற்கு உண்டு. நல்லா சுகமாக போகும், சந்தோஷமாக இருக்கும். ஒரு துக்கமோ துயரமோ இந்த காலகட்டத்தில் மகரம் ராசி அன்பர்கள் வம்சாவளியில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.